அனைவருக்கும் வணக்கம். ஆடி கிருத்திகை அன்று நம் சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம சொன்னாலே முருகன் நம் இல்லம் தேடி வருவார். ஆடி கிருத்திகை 4ஆம் தேதி வருது. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வருது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை நம்ம எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா 3 முறை, 5 முறை, 7 முறை, 9 முறை, 21 முறை, 27 முறை, 108 முறை. இந்த மாதிரி எண்ணிக்கையில் தான் நம்ம சொல்லணும். இந்த மந்திரத்தை நமக்கு சொல்வதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஆடி கிருத்திகைக்கு உரிய மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணியும் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை என்றால் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் கூட போதும். குறைஞ்சபட்சம் ஒரு 9 முறையாவது நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த மந்திரத்தை சொன்னாலே முருகன் நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு 100% அவர் வந்தே தீருவார். கிருத்திகைக்குரிய மந்திரம், ஆடி கிருத்திகைக்குரிய மந்திரம். இந்த மந்திரம் சொல்லும்போது நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் உங்களால் முடிந்ததை நீங்கள் வச்சுக்கோங்க. வைத்துட்டு நீங்கள் ஒரு மேட்டோ அல்லது ஒரு டவலோ போட்டு உட்காந்துட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இல்லை தீப ஆராதனை காமிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஓம் சரணபவாய நம்ம எப்பவுமே சொல்லிகிட்டே நம்ம ஏற்றுவோம், முருகனுடைய வழிபாடு செய்யும் பக்தர்கள்லாம். அதே போல் நீங்கள் விளக்கேற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே கூட நீங்கள் முருகனுக்கு விளக்கேற்றலாம். 6 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றலாம். ரொம்ப நல்லது. ஏன்னா கிருத்திகை அன்று 6 தீபம் ஏற்றுவதான் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். முருகரை 6 பெண்கள் வளர்த்துருக்குறாங்க. 6 கார்த்திகை பெண்கள். கார்த்திகை நட்சத்திரம் தான் கிருத்திகை நட்சத்திரம், ரெண்டுமே சேம் தான். நிறைய பேர் நினைப்பது கார்த்திகை வேறு நட்சத்திரம், கிருத்திகை வேறு நட்சத்திரம்னு ஒரு சில பேர் ஆரம்பத்தில் வழிபாடு செய்வார்கள் நினைப்பீங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். கார்த்திகை நட்சத்திரத்தை தான் நமக்கு கிருத்திகை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ரெண்டுமே சேம் தான். 6 பெண்கள் வளர்த்துருக்காங்க இல்லையா, அதனால் நம்ம 6 அகல் தீபம் தான் நம்ம ஏற்றணும். கிருத்திகை நட்சத்திரம் எதற்காக இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னா, முருகனை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் தானே. அதனால் அது என்றைக்குமே நினைவாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வரமாக சிவபெருமான்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறதுனால நம்ம கிருத்திகைக்கு நம்ம முருகரை வழிபாடு செய்வோம். அப்படி வழிபாடு செய்கிறதுனால நமக்கு எல்லா கஷ்டங்கள் தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நமக்கு சீக்கிரமாக நடக்கும், சகலமும் நமக்கு கிடைக்கும். கிருத்திகை வழிபாடு செஞ்சால் கடன் தீரும். நிறைய பேருக்கு இது தெரியாது. கிருத்திகை வழிபாடு கடன் தீர்ப்பதற்கான பெஸ்ட் வழிபாடு. இந்த கிருத்திகை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்ய 100% உங்களுக்கு கடன் தீரும், கடன் குறைய ஆரம்பிக்கும். அதனால் கிருத்திகை வழிபாடு மேற்கொள்ளுங்க. முக்கியமாக முருகன் கோவில் இருக்குன்னா போயிட்டு ஒரு 1 லிட்டர் பாலோ 1/2 லிட்டர் பாலோ நீங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% உங்கள் பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும். படிப்படியாக குறையும். நம்ம ஒரு நாள் வழிபாடு செஞ்சுட்டோம், நமக்கு மறுநாள் நமக்கு பிரச்சனை சரியாக நினைக்கக்கூடாது. நமக்கு அப்படியே படிப்படியாக நம்ம முருகர் நம்ம குறைச்சிட்டே வருவார். அது நல்லா உணர முடியும் நம்மளால். இந்த கிருத்திகை வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடு. இப்போ மாதம் நமக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதமே மிக மிக சிறப்பு தான். அதில் இந்த ஆடி கிருத்திகையும் தை கிருத்திகை மட்டும் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா இது புண்ணிய காலத்தில் நமக்கு வருது. தட்சிணா அப்படிங்கிற புண்ணிய காலத்தில் இது வருது. உத்தராயண காலம் முடிஞ்சு நமக்கு தட்சிணா காலம் ஸ்டார்ட் ஆகும். ஆடி மாதத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு அந்த மாதம் பார்த்தா ரொம்ப ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் தான் நமக்கு நிறைய நல்ல விசேஷமான நாட்கள்லாம் அதிகமாக நமக்கு வரும். ஸோ இந்த மாதத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும், நம்மளுடைய கர்மா வினைகள் எல்லாம் தீரும். அதாவது கிருத்திகை அன்று இந்த மந்திரத்தை சொன்னாலே நம்ம செய்த வினைகள் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய கர்ம வினைகள் நமக்கு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வினைகள் எல்லாம் தீர்ந்துடும். முருகர் எல்லா பாவத்தையும் நமக்கு சரி பண்ணி கொடுப்பாரு. நமக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். இப்போ அதிகமாக கர்மா வினைகள் இருந்தால் மட்டும்தான் அதிகப்படியான கடன் பிரச்சனை இருக்கும், அதிகப்படியான பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும், நிம்மதி இல்லாமல் ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் நமக்கு நம்ம சொல்லும் இல்லையா, நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ இப்படி கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாருமே சகஜமாக சொல்கின்ற வார்த்தை தான். அந்த பாவங்கள்லாம் நமக்கு போகணும், அந்த கர்மா வினைகள்லாம் தீரணும் அப்படின்னா கிருத்திகை என்று நம்ம வழிபாடு செய்யணும் முருகனை. அப்படி வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்தோடனே முருகனுக்கு தீபத்தை ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வழிபாடு செய்துட்டு மறுபடியும் நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே ஒரு 6 அகல் தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து நெய்வேத்தியம், பால் பாயசம், சர்க்கரை பொங்கல் ஏதேனும் உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன வைக்க முடியுமோ அதை வச்சிருங்க. வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் மற்றும் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப பிடித்தது பார்த்தீங்கன்னா தினை மாவு.
திணை மாவில் ஏதாவது ஒரு பலகாரம் செய்து பண்ணலாம். இல்லை திணை மாவு மாவிளக்கு தீபம் நம்ம ஏற்றலாம். ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்துட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாள் மிக மிக விசேஷமாக இருக்கும். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள். இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கிருத்திகைக்குரிய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் போதும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.